Hello my dear boys and girls of 10th standard. என்னுடைய பேர் யாழனியன் அண்ட் ஐ எம் அ சயின்ஸ் டீச்சர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஒரு 50 டேஸ் இருக்குது அப்படின்னா உண்மையாலுமே யூ ஆர் வெரி வெரி லக்கி. நம்மள நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் இருப்போம். நம்ம முன்னாடியிலேருந்தே சூப்பராக படித்து வச்சுருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிருப்போம். ஆனால் டைம் நெருங்க ஐயோ நம்ம படிக்காமல் விட்டோமோ, டைம் ஆகிடுச்சு. இப்போ ஆரம்பித்தா என்னோட ட்ரீம் ஸ்கோர் ஒரு 490 மேலே எடுக்க முடியுமா, 500 அவுட் ஆஃப் 500 எடுக்க முடியுமா, உன் மைண்டில் இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இது முடியுமா? இருக்கிற 50 டேஸில் ஆமாம் முடியும். அதுக்கு நான் உனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஷெடியூலும் இப்போ கொடுக்க போகிறேன். அந்த ஷெடியூல் என்ன, ஸ்டடி பிளான் என்ன, நெக்ஸ்ட்டு 50 டேஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஆக்சுவலாக உன்கிட்ட எவ்வளவு டைம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். உங்களால் ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிச்சிட முடியும் அப்படின்னா லிட்ரலி உங்ககிட்ட 200 ஹவர்ஸ் இருக்குது. 5 ஹவர்ஸ் படிக்க முடியும்னா 250 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் உன்னால் படிச்சிட முடியும் அப்படின்னா லிட்ரலி யூ ஹாவ் 300 ஹவர்ஸ். அப்போ நீ எவ்வளோ நேரம் உழைக்க ரெடியாக இருக்கியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற டைமும் இப்போது என்ன ஆக போகுது அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்க போகுது. அப்போ இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம டார்கெட் என்ன அப்படின்னு தெரியணும். நம்மளில் எல்லாரோட டார்கெட்டுமே, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரோட டார்கெட்டுமே 490 + 500 இதெல்லாம் தான் உங்கள் டார்கெட் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது உங்கள் டார்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக அத்தனை பேரும் அதை கமெண்ட்டில் போடுங்க. சார் நான் ஒரு 400 தான் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஒரு 420 430s இருக்கேன், என்னால் 490 + எடுத்துட முடியுமா பப்ளிக்கில்? பாசிபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக முடியும். சார் நான் ஆல்ரெடி 480s இருக்கேன், ஒரு 500 அவுட் ஆஃப் 500 எடுத்துட முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் இந்த 50 டேஸ், நெக்ஸ்ட்டு 50 டேஸ் நீங்கள் இருக்கிறதுலையே அதிகமான டைமை மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதா? மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல். சார் இது 3த்துல இருந்து மட்டும் 490 வந்துடாதில்ல அப்படின்னா கரெக்டு தான். நான் உனக்கு இங்கிலீஷ் தமிழுக்கும் ஷெடியூல் தரேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்? இதுதான் உனக்கு என்ன குரூப் கிடைக்க போகுது அப்படின்றதையும் முடிவு பண்ண போகுது. லெட்ஸே இப்போது ஒரு நாளைக்கு நீ 4 மணி நேரம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஓகே, அப்போ உன் டைமை நீ இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படி. நீ ஒரு நாள் மேக்ஸ் படிக்கிறேன்னா அது கூட சயின்ஸ் படி. அடுத்த நாள் லெட்ஸே மேக்ஸ், அது கூட மறுபடியும் சோஷியல். என்ன ஆனாலும் சரி, மேக்ஸ் மட்டும் நம்ம டெய்லியுமே அதுக்குன்னு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கவே கூடாது. புரியுதா? ஒரு நாள் சயின்ஸ், ஒரு நாள் சோஷியல், அந்த சப்ஜெக்ட்ஸ் மாற்றிக்கும். ஆனால் என்ன ஆனாலும் சரி, நீ ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிக்க போகிற அப்படின்னா அதில் 2 ஹவர்ஸ் மேக்ஸ்க்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணு. சரியா? அதுக்கு அடுத்து வீக்கெண்டு சண்டே வருதில்ல, அந்த சண்டே அன்னைக்கு நீ தமிழ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி என்ன லாங்குவேஜ் படிக்கிறியோ அந்த லாங்குவேஜ், அது கூட இங்கிலீஷ். ஸோ இதுக்கான டைம் எப்பயுமே வீக்கெண்ட்ஸில் வச்சுக்கோ. வீக் டேஸில் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக நீ என்ன செய்யணும்னா கண்டிப்பாக மேக்ஸ் பார்க்கணும், அது கூட ஒரு சயின்ஸ் இல்லை சோஷியல் சப்ஜெக்ட் பார்க்கணும். இப்போது சார் நான் 4 ஹவர்ஸ் இல்லை அதுக்கு மேலே படிக்க போகிறேன், நான் 6 ஹவர்ஸ் படிக்கணும் சார், ஓகே 5 ஹவர்ஸ் படிக்கணும் சார். அப்போ நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன அதே ஷெடியூல் ஃபாலோ பண்ணு. 2/1 நம்ம இப்போ சப்ஜெக்டை இப்படி தான் டிவைட் பண்ணுறோம். 2 மணி நேரம் மேக்ஸ் படிச்சியா, 2 மணி நேரம் சயின்ஸ் படிச்சியா, இப்போ படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணு. நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். இப்போது இங்கே 400s இருக்கிறவங்க, 450 கீழே இருக்கிறவங்க நீங்கள்லாம் படிக்காமல் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை? நீங்கள் படித்தது எதுவுமே உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரல. ஏன் வரல? ஏன்னா நம்ம இந்த ஒரு குட்டி விஷயத்த பண்ணல, ரீகால் பண்ணல. உனக்கு ரீகால் பண்ணுறது எப்படின்னு தெரியாதுன்னா உனக்காகவே நான் பிரெயின் பூஸ்டர்னு ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதில் நீ ஏற்கனவே படித்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ரீகால் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு அதில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிற எக்ஸசைஸ்லாம் பண்ணினா, நான் சொல்கிற பசில்லாம் சால்வ் பண்ணினா உன்னால் சூப்பராக ரீகால் பண்ண முடியும். சரியா? ஸோ அதே பிளான் தான். ஆனால் அது கூட நம்ம இங்கே அடிஷ்னலாக என்ன சேர்த்துக்க போகிறோம்? ரீகால் பண்ணுறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இப்போது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, சார் எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மேக்ஸ் படிக்க சொல்கிறீங்கல்ல, என்ன படிக்கிறது சார், மேக்ஸில் நான் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உனக்கு இருக்குன்னா அதுக்கான ஆன்சர் நான் என்ன செய்ய போகிறேன் இனிமேல் உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் டே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீ சயின்ஸில் என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும், எந்த சாப்டர், அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ், இப்படி ஃபுல் லிஸ்ட்டாக
அது கூட உனக்கு நீ டவுன்லோட் பண்ணுற மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருப்போம் ஆன்சரோட. ஸோ டெய்லி எவ்ரிடே நீ 2 hours என்ன படிக்கணுன்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் நானே நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருவேன். நீ அழகாக அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்ரிடே நாங்கள் டீச்சர்ஸும் வந்து இனிமேல் உங்களோட ஸ்டடி பிளான்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறோம். சரியா? ஸோ அந்த பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் வச்சு அழகாக நீ படித்து முடிச்சிரு. ஓகே? ஸோ சார் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. எனக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடைக்குமா? எனக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வேணும். எனக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வேணும். கம்பல்சரி கொஸ்டின் என்ன வரணும்னு தெரியணும். அப்போது அதுக்கான லிங்க் எல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. எங்கே? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. நீ அதையே மறுபடி கிளிக் பண்ணி அழகாக நீ என்ன செஞ்சுக்கலாம், இப்போவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு நிறைய தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. எனக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசுகிறேன். சரியா? ஸ்கூலில் அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க, நிறைய நேரத்தில் ஒன்றுமே பண்ண மாட்டேறேன் சார், ஐயோன்னு பயந்தே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா அதுக்கு தான் உனக்கு டெய்லி 2 hours நாங்கள் லைவாக வந்து இங்கே கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். டெய்லியுமே ஒரு 10 நிமிஷமாவது நம்ம சேனல் வந்துட்டுப்போம். இங்கே நாங்கள் பேசுகிறது எங்களோட வார்த்தைகளை கேட்டோன்னா உனக்கு படிக்கணுன்ற மோட்டிவேஷன் வரும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளை எத்தனை பேருக்கு படிக்கணுன்ற மோட்டிவேஷன் வருது? டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீ எல்லா நாளுமே எல்லா கிளாஸையும் கவனிக்கிறது கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓகே நீங்கள் சார் என்ன தான் சொல்கிறார் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா சூப்பராக நீ படிக்க ஆரம்பிச்சிடலாம். புரியுதா? படிக்கும்போது எனக்கு தூக்கம் வருது சார், அப்போ நான் என்ன பண்ணுறது? நிறைய பசங்க இது கமெண்ட்டில் சொல்லியுமே நான் பார்க்குறேன். படிக்கும்போது தூக்கம் வருதுன்னா தண்ணி குடிச்சிட்டே கீப் ஹைட்ரேட்டிங் யுவர் செல்ஃப். தண்ணி குடிச்சிட்டே இருந்தனாலே படிக்கும்போது தூக்கம் வராது. ஓகே? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும், கண்ணெல்லாம் எரியாது, அந்த பிரச்சனைலாம் எதுவுமே வராது. சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு சார் எக்ஸாம் நினச்சி எனக்கு பயமே இல்லை அப்படின்னு ஒரு செக்டர் இருக்குது. ஒருத்தன் எப்பயுமே பயந்துகிட்டே இருக்கானா, இன்னொரு குரூப் பயப்படாமல் இருக்குது. அந்த பயப்படாமல் இருக்கிற குரூப் ஓகே, அதில் நீ வர அப்படின்னா என்ன செய், ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு வேளை 10th நீ நினச்ச மார்க் வரல, அப்பாவுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், அம்மாவுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், எடுத்து ஒரு பேப்பரில் எழுது. அது எப்படி உனக்கு பயம் வராமல் போகும்? எப்படி நீ படிக்காமல் போவ? சரி எனக்கு பயங்கர பயமாக இருக்குது, என் பயத்தாலே என்னால் படிக்க முடியல, என் பயத்தாலே நான் ஆன்சரில் எல்லாத்தையும் எக்ஸாம்லலாம் மறந்துடுறேன். அப்போ ஒன்றும் இல்லை, உன் டீச்சர்ஸ் கிட்ட பேசு, பேரண்ட்ஸ் கிட்ட பேசு. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது? உனக்கு தேவைப்படுறது ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். இல்லை சார் எனக்கு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா இங்கே கமெண்ட்டில் போடு, கமெண்ட்டில் நான் படிச்சுட்டு நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். புரியுதா? திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. ஸோ உனக்கு வந்து 490+ எடுக்கணுன்ற வெறி முதல்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அத்தனை பேருமே இந்த வீடியோவில் ஐ வில் கெட் 490+ அப்படின்னு கமெண்ட் பண்ண. ஒரு 1000 பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறத பார்த்தா நமக்கே ஒரு சூப்பர் வைபாக இருக்கும், படிக்கணுன்ற மோட்டிவேஷன் கண்டிப்பாக வரும். சரியா? ஸோ லெட் ஸ்டார்ட் ஸ்டடிங் பசங்களா. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இனிமேல் போட போகிற எல்லா ஸ்டடி பிளானையும் தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பி. அடுத்த 50 நாள் நம்ம யாருன்றதை சாதிச்சு காட்டுவோம். சரியா? குட் பை.